புறக்கணிக்கிறதா இருந்தால் 8:30க்கு நாங்கள் எல்லாருமே அங்கே போயிருந்தோமே, நாங்கள் ரிப்பன் கட் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாமே, புறக்கணிக்கலையே. எம்எல்ஏ வருவாங்கன்னாங்க, அதனால நம்ம இருந்தோம். ரிப்பன் கட் பண்ணது கூட நான் கட் பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி அவங்க வேற ஒரு ரிப்பனில் எடுத்து வேற சிசர் எடுத்து கட் பண்ணுறாங்க. அதுவும் நீங்கள் விஷுவல்ஸில் பார்த்துருந்துருப்பீங்க. அதே போல் உள்ளே போயிட்டு குத்துவிளக்கு ஏற்றிட்டு நீங்கள் எல்லாருமே வந்து கார்ப்பரேஷன் ஃபாலோ பண்ணுறவங்க தான் பார்த்துருப்பீங்க. குத்துவிளக்கு ஒவ்வொருத்தராக தான் ஏற்றுவாங்க. ஆஸ் அ மேயர் ப்ரோட்டோகால் பற்றி நான் ஏற்றினேன், அப்புறம் ஐஏஎஸ் ஏற்றுவாங்க, அப்புறம் எம்எல்ஏ ஏற்றுவாங்க, அதுக்கப்புறம் கவுன்சிலரோ இல்லை சேர்மன் யார் இருக்காங்களோ அவங்க ஏற்றுவாங்க. அந்த ஃபார்மேட்டில் தான் இன்றைக்கி போகணும். அவங்க யாரும் ஒரு வார்த்தை விஷுவல்ஸில் பார்த்ததுன்னா தெரிஞ்சிருக்கும், யாரும் ஒரு வார்த்தை அவங்கள எதுவும் அவதூறாக பேசலை, எதுவுமே பண்ணலை, அவங்களா வெளியில் போயிட்டாங்க. இஷ்யூ பண்ணணுமே அப்படின்ட்டுன்னு இஷ்யூ பண்ணுறவங்கள நம்ம என்ன சொல்ல முடியும். செகண்ட் பாயிண்ட்லேயும் வந்து கேண்டில் நான் கொடுத்தேன், அவங்க பகுதி செயலாளர் வாங்கினாங்க. இது ஜிசிசி ஈவெண்ட்டு, பகுதி செயலாளர் எப்படி வந்து வாங்குவாங்க? அதனால நான் அவங்கக்கிட்ட கொடுத்தேன், அவங்க அதை திருப்பி மறுத்துட்டு போயிட்டாங்க. பிரச்சனை பண்ணோமேன்னு பண்ணுறவங்க நம்ம என்ன பண்ண முடியும். மரியாதை நிமித்தமாக கார்ப்பரேஷன் சார்பாக அவங்களுக்கு அழைப்பு வந்து விடப்பட்டு அழைப்பு கொடுத்தோம். அது நிமித்தமாக தான் அவங்களும் வந்தாங்க, நிகழ்ச்சியில் பங்கேற்றாங்க. ப்ரோட்டோகால் படி நாங்கள் என்ன மரியாதை தரணுமோ அதை நாங்கள் கொடுத்தோம். நாகரிகமாக எல்லாருமே வந்து இதில் வந்து பயணிக்கணும். நம்ம பப்ளிக் சர்வீஸ் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல தானே எல்லாருமே போகிறோம். நிகழ்ச்சி தொடர்பாக முறையாக பத்திரிகையாளருக்கு அழைப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க மேடம், அது எப்படி மேடம் பார்க்குறீங்க? பத்திரிகையாளருக்கு அழைப்பு நிகழ்ச்சி தொடர்பாக பத்திரிகையாளருக்கு அழைப்பு